வேல் வகுப்பு ஸ்ரீ அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது. அதை ஆதாரமாக கொண்டு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் வகுப்போட 16 அடிகளையும் முன்னும் பின்னுமா மாற்றி அமைச்சு ஒரு மகா மந்திரம் வடிவ கொடுத்துருக்காங்க. அதனால வேல் மாறல் அடிகளோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேல் வகுப்போட 16 அடிகளோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். ஸ்ரீ அருணகிரிநாதர் வேல் வகுப்போட முதல் 15 அடியிலையும் ஒரு விளக்கத்தை கொடுத்து 16வது அடியில் நிறைவாக இந்த விளக்கத்தை உடையது திருத்தணி வேல் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதனாலேயே வேல் மாறல்லையும் ஒவ்வொரு அடியையும் தொடர்ந்து திருத்தணியில் அப்படிங்கிற அடியும் வரும். அப்போ தான் அதுக்கு அர்த்தத்துக்கு முழுமை கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம முதல் அடியோட அர்த்தத்தை பார்க்கலாம். இதில் வேல் எது மாதிரி இருக்குது, எதுக்கு நிகரானது அப்படின்னு பார்த்தா, பருத்த முலையுடைய அழகான சின்ன இடையுடைய வெள்ளை பற்களுடைய நல்ல கருப்பு கூந்தலுடைய வள்ளியின் கண்ணுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்லோட அர்த்தம் பார்க்கலாம். பருத்த முலை அதாவது பெருத்திருக்கும் தனபாரங்கள், சிறுத்த இடை நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடை, வெளுத்த நகை வெண்மை நிறம் வீசும் பற்கள், கருத்த குழல் கருமை நிறம் கொண்ட கூந்தல், சிவத்த இதழ் சிவந்த உதடுகள், மரச்சிறுமி வீரம் மிக்க வேடர் குல திலகமாகிய வள்ளி பிராட்டி, விழிக்கு நிகராகும், திருக்கண்களுக்கு ஒப்பாகும். எது? குகன்வேல். அந்த முதல் அடியையும் சுருக்கி அர்த்தம் பார்த்தோம்னா வள்ளியின் விழிக்கு நிகரான வேல். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க அறமாகும். அதாவது ஐராவதம் அப்படிங்கிற யானையை வாகனமாக கொண்ட இந்திரனோட கால்களில் பூட்டப்பட்ட விலங்க, சூரபத்மனால் பூட்டப்பட்ட விலங்க வேல் ஒரு அறம் போல உடைத்து தெரிக்க செய்யும். இப்போ ஒவ்வொரு சொல்லோடையும் அர்த்தத்தை பார்க்கலாம். பனைக்க அப்படிங்கிறது இங்கே பனை மரம் போல நெடிது தொங்கும் துதிக்கையை சொல்கிறாங்க. முகப்படம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த யானையோட நெற்றியில் போட்டிருக்கிற அலங்கார பொருள். கரட மதம் இல்லை மதக்கரடம் அப்படின்னா இந்த மத யானைகளுக்கு, ஆண் யானை ரொம்ப உக்கிரமாக இருக்கிற நேரத்தில் நெத்தியோட 2 பகுதியிலிருந்தும் வழியிற மத நீரை குறிக்குது. தவள அப்படின்னா வெள்ளை நிறம். கஜக்கடவுள் வெள்ளை நிறத்தில் இருக்கிற யானையை வாகனமாக கொண்ட கடவுள். அது யார் அப்படின்னா இந்திரன். பதத்திடு பதத்தில் இடப்பட்ட, அந்த காலில் போட்டிருக்கிற, இல்லை இங்கே இந்திர பதம்னு வச்சுக்கலாம், இந்திர பதத்துக்கு இடப்பட்ட விலங்கு. நிகழத்து அப்படிங்கிறது அந்த விலங்கு, முளை அப்படிங்கிறது அதை கட்டி இருக்கும் ஆணி, தெரிக்க விடுறது, அறமாகும். இந்த வேல் எது போன்றது? அதை உடச்செறிகிற ஒரு அறம் போல இருக்குது. இந்த படத்தில் ஒரு வரி விளக்கம் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்திரனுக்கு இடப்பட்ட விலங்கை உடைத்த வேல். பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. வேலும் மயிலும் துணை. 3வது வரி எப்படி இருக்குன்னா, பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். மதுரை தமிழ்ச்சங்கத்தோட தலைவனாக இருந்த நக்கீரர் குகைக்குள்ள அகப்பட்டிருந்த போது அவரோட பாட்டை கேட்டு மனமுருகி அவர் அதிலேருந்து விடுதலை செய்த குகன்வேலே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்படி அர்த்தத்தை பார்க்கலாம். பழுத்தமுது, பழுத்தனா நல்ல கனிந்த
முதிர்ச்சியடைந்த, பக்குவமான அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பழுத்தவர் வந்து, அதாவது அறிவால் பழுத்தவர் புலவர் நக்கீரர். அமுதுன்னு எடுத்துக்கலாம், பழுத்த அமுதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை பழுத்த முது அப்படின்னா வயதான, முதிர்ந்த. முதிர்ந்த மதுரை தமிழ்ச்சங்கம், தமிழ் பலகை, அந்த தமிழ் சங்கத்தோட தலைவனாக இருந்த புலவர், கவிப்புலவன். இசை குறுகி, அவர் பாடின பாட்டு, அவர் என்ன பாடினார்? திருமுருகாற்றுப்படையை பாடினார். அதில் மனமுருகி அவர் அகப்பட்டிருந்த குகையை இடித்து அவங்களெல்லாம் விடுவிச்சாங்க. இதோட பின்னணி கதை என்னன்னா, கர்க்கிமுகி அப்படிங்கிற ஒரு பூதம் யார் சிவ பூஜை பண்ணும்போதும் ஏதாவது அதில் தப்பு பண்ணியிருந்தா அவங்கள வந்து குகையில் அடைச்சிரும். எப்போ 1000 பேர் அடைக்கப்பட்டு விட்டார்களோ அப்போ அவங்களெல்லாம் அப்படியே விழுங்கிரும். ஸோ இந்த இடத்துல 999 பேர்களை அது மாதிரி அடைச்சி வச்சுருந்துச்சு. அப்போ தான் நக்கீரரும் சிவ பூஜை பண்ணும்போது ஏதோ இயற்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து மனசை தவற விட்டுட்டார். அதனால நக்கீரரையும் பிடிச்சி குகைக்குள்ளே அடைச்சிருச்சு. அப்போ மற்ற 999 பேரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவர் வந்த உடனே நம்மளை பிடிச்சி விழுங்கிருமே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நக்கீரர் நம்ம மனசுக்குள்ள மனமாகிய குகையில் இருக்கிற குகன் வேலை நினச்சி திருமுருகாற்றுப்படையை பாடினார். அதை கேட்டு மனமுருகிய முருகப்பெருமான் வேலை கொண்டு அந்த குகையை இடித்து அவங்களெல்லாம் விடுதலை செய்தார். ஒரு வரியில் இந்த சித்திரத்துக்கு உரை என்ன கொடுத்துருக்கேன்னா, நக்கீரரை விடுவித்த வேல். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேலும் மயிலும் துணை. 4வது வரி எப்படி இருக்குன்னா, பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். அதாவது பேய்கள் பசியில வாடி அழுது முறையிட்ட போது முருகனுடைய வேல் அரக்கர்களுடைய இரத்தமும் சதையும் உணவாகும்படி அருளியது. இப்போ வந்து நம்ம இதோட சொல்படி அர்த்தத்தை பார்க்கலாம். பசித்த அலகை, பசித்தனா பசியில் இருக்கும், அலகை பேய், முசித்து மெலிந்து இல்லை வாடி அழுது, முறைப்படுதல் முறையிட்டது, ஒழித்தவுணர் அந்த முறையிட ஒழித்தது முருகனுடைய வேல், அவுணர்னா அரக்கர் இல்லை அசுரர், உரத்துதிர உதிரம்னா ரத்தம், ரத்தத்தில் துவைந்திருக்கும், நினம் அப்படின்னா கொழுப்பு, தசைகள்னா மாமிசம் இல்லை சதை, புசிக்க வருள் இதை வந்து உணவாக சாப்பிடும்படி அருள் நேரும் அருள் செய்யும் முருகனுடைய வேல். இந்த ஓவியத்தோட சேர்ந்து இதுக்கு ஒரு வரியில உரை என்ன கொடுத்துருக்கேன்னா, அரக்கர்களை பேய்களுக்கு இரையாக அளித்த வேல். இந்த வார்த்தைகள்னு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கோரமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இங்க பொருள் வந்து கொடியதை அழிக்கும் வேல், இல்ல தீய குணங்களை அறவே அழிக்கும் வேல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க வருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேலும் மயிலும் துணை.